தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதி குறித்து விரிவாக பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதி நினைத்தாலே முக்தி தரும் தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்கிற தொகுதி. பௌர்ணமி தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய தொகுதியில் ஆன்மீகம், சுற்றுலா மற்றும் அது சார்ந்த வியாபாரம் மக்களுக்கு முக்கிய வருவாயா இருக்கு. தொகுதியில் பிரதான தொழிலா விவசாயம் இருக்கு. பால் உற்பத்தி, மலர் சாகுபடி, மணிலா போன்ற பயிர் சாகுபடி மற்றும் விவசாயம் சார்ந்த கூலி தொழில்கள் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமாக இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுபடி தொகுதியில் 1,15,932 ஆண் வாக்காளர்கள், 1,23,005 பெண் வாக்காளர்கள், 33 மூன்றாம் பாலின வாக்காளர்கள், இப்படி மொத்தமா 2,38,970 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. வரலாற்றில் 1951 இருந்து இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தல்களில் திமுக 10 முறையும் காங்கிரஸ் 6 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுகவுடைய இரட்டை இலை ஒரு முறை கூட ஜெயிக்கல அப்படிங்கிறது எப்போதும் பேசப்படும் ஒரு செய்தியாகவே தமிழக அரசியல் களத்தில் இருந்துட்டு வருது. திருவண்ணாமலை VIP தொகுதியாகவும் இருந்துட்டு வருது. 2011 தேர்தலில் இருந்து தொகுதியில் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டு வர்றாரு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு. கடந்த 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக தொகுதியில் போட்டியிட்டது. ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் பெற்ற தொகுதியில் பாஜக தணிகை வேலை களமிறக்கிச்சு. ஆனால் வழக்கம் போல தொகுதி திமுக வசமானது. திமுக வேட்பாளராக களமிறங்கிய ஏவா வேலு 1,37,876 வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் தணிகைவேல் 43,203 வாக்குகளை தான் வாங்கியிருந்தார். இறுதியில் 94,673 வாக்குகள் வித்தியாசத்தில் ஏவா வேலு அமோக வெற்றியை தனதாக்கி இருந்தார். 2026 தேர்தலில் அதிகமாக கவனிக்கப்படுற VIP தொகுதியில் NDA கூட்டணியில வேட்பாளராக களமிறங்க போறது யாரு அப்படிங்கிற கேள்வியோட திருவண்ணாமலை சட்டப்பேரவை தேர்தல் களம் விறுவிறுப்பா தொடங்கி இருக்கு. திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால தேவைகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் குறித்து நீங்கள் செய்வீர்களா? என் தொகுதி என் தேவை நிகழ்ச்சியில் அப்பகுதியினர் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தஞ்சை டெல்டா மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக நெல், கரும்பு, மணிலா உள்ளிட்ட முக்கியமான பயிர்கள் இங்கே செய்யப்படுது. ஆனால் அவ்வாறு செய்யக்கூடிய விவசாயிகளின் உழைப்புக்கு ஏற்ற வகையில் விவசாயினுடைய அந்த விளைபொருளுக்கு கட்டுப்படியான விலையை அரசாங்கம் தீர்மானிக்கிறதுன்னு சொல்லி கேட்டால் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஊக்கத்தொகை என்பது அறிவிக்கப்படுது. அதுவும் சொற்பமான அளவு தான் அறிவிக்கப்படுது. ஒன்றிய அரசாங்கம் 100 ரூபா அறிவிக்குதுன்னா மாநில அரசாங்கம் 50 ரூபா கொடுக்குறாங்க. அப்படி பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி விவசாயிகள் முன்வைக்கிற நெல் குவிண்டாலுக்கு 3000 அல்லது 4000 என்பது படிப்படியாக உயர்ந்து விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஆனால் அரசுகள் அவ்வாறு அறிவிக்கிற ஊக்கத்தொகையை கூட முழுவதுமாக விவசாயிக்கு சென்றடைகிறதா என்பதை பார்க்குறத கூட போதிய அளவுக்கு அக்கறை இல்லாத தன்மை தான் இருப்பதாக நான் உணர்கிறேன். அறிவிக்கப்பட்டிருக்கிற 43 கோடி ரூபாய்க்கான நந்தன் கால்வாய் விரிவுபடுத்துகிற திட்டத்திற்கு அதை விரைவாக அமுல்படுத்த வேண்டும் நான் கேட்டுக்கிறோம். குறிப்பாக நந்தன் கால்வாய் திட்டம் என்பது ஓலையாறு, துறிஞ்சலாறு ஆகிய 2 ஆறுகளை இணைத்த ஒரு திட்டமாக இருக்குது. அந்த திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு காமராஜர் காலத்திலேருந்து கடுமையான முயற்சிகள் இந்த பகுதி மக்கள், விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள்லாம் கடுமையாக முயற்சி எடுத்தோம். ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி இன்றைக்கி ஒரு பகுதி நின்று இருக்கிறது. இதோடு சேர்த்து இன்றைக்கு தமிழக அரசாங்கம் அறிவித்திருக்கிற தென்பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு இணைப்புக்கான நிலையெடுப்புக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை வேகமாக அமுல்படுத்தணும். செங்கம், திருவண்ணாமலை, கலசப்பாக்கம் போன்ற பகுதிகளில் நல்ல பூ விளைச்சல் இருக்குது. இந்த பூ விளைச்சலை வச்சு விவசாயிகள் நல்லா அவங்களுடைய வாழ்முறை வளரணும்னா, அவங்களுடைய வாழ்முறையை அவங்களுடைய தலைமுறை செய்யணும், விவசாயம் செய்யணும்னா தமிழக அரசு விரைவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சென்ட் ஃபேக்ட்ரியை வச்சு கொடுத்தாங்கனாக்கா அதனால் விவசாயிகளுக்கும் நல்ல சிறப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சென்ட் ஃபேக்ட்ரியில். அண்ணாமலையார் கோயிலில் வெளியூர் பக்தர்கள் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் ஏதாவது செஞ்சு கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ஒரு டாய்லெட் வசதியை கூட முழுசாக செஞ்சு தரல. இவ்வளவு ஏங்க மாட வீதியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காரை நிறுத்திட்டு காருக்கு பின்னாடி காம்பவுண்ட் ஓரம் ஒன்றுக்கு போகிற அளவுக்கு இந்த நிர்வாகத்தினுடைய அவலம் நிலையிட்டு இருக்கு. கார் பார்க்கிங்காவது இங்கே முறையாக கொடுங்கடா, காரை காம்பவுண்ட் ஓரம் நிறுத்தாதீங்கன்னு கேட்டால் கட்டணம் மட்டும் வசூல் பண்ணுறாங்களே தவிர கார் பார்க்கிங்கே இல்லாமல் கட்டணம் வசூல் பண்ணக்கூடிய ஒரே ஆள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமும் அந்த கார்பரேஷனும் தான். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப 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 கஷ்டமாக வர்ற பக்தர்களுக்கு எந்த வசதியுமே செஞ்சு கொடுக்கறதில்ல. 6 மணி நேரம் நிற்கிறது, 8 மணி நேரம் நிற்கிறது. பிரச்சனை எங்கே வருதுன்னா உள்ளூர் மக்களுக்கு சுத்தமாக கோவிலுக்கு போகக்கூடிய எந்த ஒரு சூழலுமே இல்லை, அவங்களுக்கு எந்த ஒரு ப்ரியாரிட்டியுமே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் அனைத்து வகையான பயிர்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம். கரும்பு, நெல், வாழை, மஞ்சள் உள்ளிட்ட சிறுதானிய பயிர்களும் விளைவிக்கக்கூடிய மாவட்டம் மட்டுமல்ல, சமீபத்திலே மிளகு கூட லிச்சி என்ற பயிரக்கூடிய அந்த லிச்சி மரங்களும் இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த உற்பத்திகள் மேலும் அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் விவசாயிகள் நஷ்டமடையாத வகையிலே மத்திய அரசு சொல்லக்கூடிய எம்எஸ்பி என்ற விலையை விட மாநில அரசு கூடுதலாக பரிந்துரை விலையினை கொடுத்து விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன்.